الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு அவசர உலகம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு விதமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தில் அவசரம் என்பது கூடுமா கூடாதா? அவசரத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி பேசுகிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவசரத்தினால் ஏற்படுகின்ற விபரீதங்கள் என்ன? இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வகுப்பில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஏறக்குறைய 23 சூறாக்களில் அவசரம் என்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார். அரபியில அவசரம் என்று சொன்னால் அல் அஜலா என்று சொல்வார்கள். அல் அஜலா என்று சொன்னால் அவசரம். இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் 23 சூறாக்களில் பயன்படுத்துகிறார். 37 இடங்களில் இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். 23 சூறாக்கள்ல 37 இடங்கள்ல. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 32 இடங்கள் மக்கி வசனங்கள், 5 இடங்கள்ல மட்டும்தான் மதனி வசனங்கள். இந்த 32 இடங்கள் மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்களில் 32 இடங்கள்ல அஜலா என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பிரயோகப்படுத்துகிறார். இது எதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த 32 இடங்கள்ல எது சம்பந்தமா அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொன்னா, மக்காவில் வாழ்ந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள், நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அல்லது அல்லாஹ்விடத்துல இறைவனுடைய தண்டனையை விரைவாக கேட்டிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களையும் கேட்டிருக்காங்க. நபிமார்கள் அல்லாஹ் தஆலா எதுக்கு அனுப்பி வைப்பான்னு சொன்னா, மக்களுக்கு அல்லாஹ்வை போதிப்பதற்காக, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காக, நல்லொழுக்கங்களை பேணுவதற்காக, நாகரிகத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்கள்
அனுப்பி வைப்பான். அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த நபிமாருடைய உபதேசங்களை கேட்கணும். கேட்காத போது அந்த நபிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எச்சரிக்கை விடுப்பாங்க. என்ன எச்சரிக்கை? நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுப செய்தி இருக்கிறது, சொர்க்கம் உண்டு, உலகத்திலே இன்பங்களை அல்லாஹ் தருவான். நீங்க கேட்கல அல்லாஹ் சொன்னா நடக்கலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு உலகத்திலே வரும், ஆகிரத்திலே தண்டனை வரும் சொன்னாங்க. இத நபிமார்கள் கேட்டாங்க. நீங்க சொல்றீங்களே தண்டனை வரும்னு சொல்லி எங்க கொண்டு வாங்க பார்ப்போம், தண்டனையை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. وَإِذْ قَالَ اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقُّ مِنْ عِندِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ. மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் அல்லாஹ்விடத்தில் டைரக்டா கேட்டாங்க, இறைவா இது இவர் சொல்றாரா இல்லையா, இவர் சொல்லக்கூடிய கூற்று உன்னுடைய கூற்றாக இருந்தா, நீ சொல்றது உண்மையா இருந்துன்னு சொன்னா எங்களுக்கு வானத்திலிருந்து கல்மலையை இறக்கு அல்லது நோவினை தருகிற வேதனையை தா அப்படின்னு கேட்டாங்க. யாரு? மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள். எனவே அடிக்கடி அவர் சொல்றாரு, கடுமையான தண்டனையை குறித்து நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தண்டனை இறக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதே மற்ற சமூகங்களில் உள்ள மக்கள் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க கேட்ட தண்டனையை சீக்கிரமா கொடுத்தான் அல்லாஹ். அவங்க என்ன தண்டனை அவங்க கேட்டாங்களோ அந்த தண்டனையை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வரல. இப்ப நம்ம இதை என்ன கவனிக்கணும்னு சொன்னா, மனிதனை பொறுத்த வரைக்கும் அவசரக்காரனாகவே இருக்கிறார். காலல் இன்சானு அஜூலா, அல்லாஹ் சொல்றான் மனிதன் அவசரக்காரன். இந்த இடத்துல அஜூல் என்கிற அந்த வார்த்தை பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார். மனுஷன் பலகீனமானவன், பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த இடத்துல அஜல் என்பதற்கு பலகீனம் என்கிற பொருள் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவசரம், எல்லாத்திலையும் அவசரம். அந்த அவசரத்தினால் ஏற்படுகின்ற விபரீதங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ச்சியா பார்க்கணும். இப்போ மக்காவில் உள்ளவர்கள் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தண்டனையை கொண்டா முதல்ல எங்களுக்கு தண்டனை இறக்கி என்று தீவிரமாக கேட்டார்கள், அவசரப்படுத்தினார்கள். அவர் கேட்ட தண்டனையை சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சரி, அரபியில அவசரம் என்பதற்கு அஜலா என்கிற ஒரு வார்த்தை முறையாக பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் அல் முசாரஅத்து என்கிற வார்த்தையும் உண்டு. அஜலா என்று சொன்னால் அவசரம் தான், அல் முசாரஅத்து என்றாலும் அவசரம் தான். அதுக்கு விரைதல், தீவிரப்படுத்துதல், முந்துதல் என்கிற அர்த்தங்கள்லாம் உண்டு. அல் முசாரா, முசாரான்னு சொன்னா விரைதல். அஜலாவினுடைய பொருள் தான் முசாராவுக்கு கொடுக்கப்படுகிறது. அஜலான்னா அவசரம், அவசரப்படுதல். முசாரா என்றாலும் அதுதான் அர்த்தம். ஆனா வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நல்ல கவனிக்கணும். ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்வது அவசியமோ அந்த நேரத்தில் செய்வது அல் முசாரா. நல்ல விளைக்கிறது. அந்த நேரத்தில் வேகமாக, அவசரமா, தீவிரமா செய்வது அதற்கு பேர் முசாரா. ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் விரைவாக செய்வதற்கு பேர் அரபில அல் முசாரா என்று சொல்லப்படும். அல் அஜலானா என்ன? ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் செய்வதற்கு முன்னாலே செஞ்சிடறது. ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரம் வருவதற்கு முன்னாடியே செய்வதற்கு பேரு அஜலா, அவசரப்படுறது. அதான் அவசரம். ஒன்றே அந்த காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம அந்த நேரத்துக்கு முன்னாலேயே செஞ்சா அதுக்கு பேர் அவசரம், அதுவும் அவசரம் தான். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம அடுத்த நேரத்தில் வேகமா செய்வதற்கு பேர் அவசரம். நல்ல விளங்கிடும். ரெண்டுக்கு வித்தியாசத்தை நம்ம சொல்றோம். முசாரா என்றால் விரைதல், அஜலா என்று சொன்னால் அவசரப்படுதல். விரைதல் என்பதற்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய
அந்த நேரத்தில் செய்வதற்கு பேரு, அந்த நேரத்தில் செய்வதற்கு பேரு முசாரா, விரைந்து செய்வது. அஜலா என்று சொன்னால் அவசரப்படுறதுனா என்ன? ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் செய்யாம அந்த நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சிடறது, அல்லது அந்த நேரம் தவறி செய்வது, இதுக்கு பேரு அவசரம். இப்போ முதல்ல நம்ம சொன்ன முசாரா அது பெரும்பாலும் நன்மையான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தப்படும். ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் தீவிரமா செய்யறது, அதுக்கு அந்த அந்த முசாரா நம்ம சொல்றோம். அது பெரும்பாலும் நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும். முசாரா என்கிற வார்த்தை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும். ஒரு காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் செய்யாம அதுக்கு முன்னாடியே செஞ்சிடறது, அல்லது நேரம் தவறி அவசர அவசரமா செய்யறது, அதுக்கு பேரு அஜலான்னு சொல்றோம். அது பெரும்பாலும் தீமையான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும். பெரும்பாலும் ரெண்டையுமே பெரும்பாலும் வச்சுக்கிறது. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும் தீமைக்கு எல்லாம் பயன்படுத்துவான். எதை? அல் முசாரா நம்ம சொன்னோமா இல்லையா, அது தீமைக்கு பயன்படுத்தப்படும். அது ரொம்ப ரேர். பெரும்பாலும் நன்மைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? அல் முசாரா. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம சொல்லுவோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ அஜலா என்றால் என்ன, முசாரா என்றால் என்ன நம்ம தெரிஞ்சிருச்சு. ரெண்டுக்கும் ஏறக்குறைய ஒரு பொருள் தான். அஜலா என்று சொன்னால் அவசரப்படுறது, முசாரா என்றால் அது அர்த்தம் தான். அதுக்கு நம்ம வேற அர்த்தம் கொடுக்குறோம், விரைங்கள், தீவிரப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குறோம். அதுக்கு என்ன விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அஜலா என்கிற இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, இத இந்த அவசரப்படுகின்ற நிலை இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அவசரம், இன்னொன்று ஏற்றுக்கொள்ளப்படாத அவசரம். அதில் நினைக்கிறோம். ரெண்டுக்குமே நம்ம ஆதாரங்களை சொல்லுவோம். மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத அவசரம் ஒன்று இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாது, மார்க்கம் அங்கீகரிக்காத அவசரம். இன்னொன்று மார்க்கம் அங்கீகரித்த அவசரம் ஒன்று இருக்கிறது. அது சம்பந்தமான தகவல்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த கூடாத அவசரம் இருக்கு இல்லையா, அது என்ன? மார்க்க விஷயத்தை நம்ம பேசுவோம். உலகம் சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய அவசரப்படுறோம். உலகம் சார்ந்த விஷயங்கள்ல அதையும் இன்ஷா அல்லாஹ் அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளோடு சேர்த்து நம்ம சொல்லுவோம். நமக்கு மார்க்கம் சில சட்ட திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறது. உதாரணத்துக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இன்ன பிற கடமைகள், நன்மைகள், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், பண்பாடுகள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஏராளமான சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களை, அந்த ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு வரம்பு உண்டு, ஒரு நிபந்தனை உண்டு, சில நிபந்தனைகள் உண்டு, சில முறைகள் உண்டு. அந்த நிபந்தனைகளை பேணாம, அந்த வரம்புகளை பேணாம, அந்த சட்ட திட்டங்களை சரியா கடைபிடிக்காம அந்த காரியங்களை, அது நன்மையான காரியமாக தான் இருக்கும், அந்த நன்மையான காரியங்களை செய்வது மார்க்கத்தில் கூடாது. நன்மையான காரியம் தான். அந்த நன்மையான காரியத்திற்கு சொல்லி சில வரம்புகள் உண்டு, சில நிபந்தனைகள் உண்டு, சில முறைகள் உண்டு. அந்த முறைகளை செய்யாம, அந்த வரம்புகளை பேணாம அந்த காரியங்களை, அந்த நன்மையான காரியங்களை செஞ்சா அது மார்க்கம் அங்கீகரிக்காது. அதுக்கு பேர் அவசரம், அல்ல அஜலா. என்னன்னு பாருங்களேன். என்னென்ன விஷயங்கள்ல நம்ம இந்த அஜலா என்கிற பண்பு கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அகமதுல 22,642வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. சரியான ஒரு அறிவு. அஸ்வவுன் நாசி சரிகதன் அல்லது எஸ்ரிக்கு மின் சலாத்தி. மக்களிலேயே ஆக மோசமான திருடன் ஒருத்தர் இருக்கலாம். திருடன் நம்ம யாரை நினைக்கிறோம்? பைசாவை கொள்ளை அடிக்கிறவங்க திருடன் நினைக்கிறோம். அதான் திருடன்.
வீட கூட்டிட்டு போனா கூட்ட உடச்சியில செய்து உள்ள திருடுவது, தெரிஞ்சுக்கிட்டே திருடணும் இருக்கிறான், ஏமாத்துறது அது ஒரு வகையான திருடுதான். இதுதான் நம்ம திருடு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருடனை சொல்லி கொடுக்குறாங்க. மக்களிலேயே மிக மோசமான ஒருத்தன் இருக்கிறான், அவன் திருடக்கூடியவன். எங்க திருடக்கூடியவன்? தொழுகையில திருடக்கூடியவன். தொழுகையில செல்போனை தூக்கி போயிடுது, சாவியை தூக்கி அந்த திருடன்னு சொல்லல. சில பள்ளிவாசல் பார்க்கணும், எல்லாம் தொழுது நிற்பாங்க, பின்னாடி வந்து அந்த பேங்க் இருக்கும், ஏதாவது எடுத்து போயிடுவோம். இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருக்கிறாரு. இந்த சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, தொழுகையில் திருடுகின்ற ஒரு திருடன் தான் மக்களிலேயே மோசமான திருடன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலல்லாஹ் வ கைஃப யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி, எப்படி அவன் தொழுகையை திருடுவான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுதீமு ருகூஅஹா வலா சுஜூதஹா அவ் قال லா யுகீமு சுல்பஹு ஃபிர் ருகூஇ வ சுஜூதி. தொழுகையில வந்து மிக முக்கியமான ருக்குன், கட்டாய முதல் நிலை கடமை ஒன்று இருக்கு. பல கடமைகள் உண்டு. அந்த முதல் நிலை கடமைகள்ல மிக முக்கியமானது ருக்கு சஜ்தா. அந்த ருக்குவையும் சஜ்தாவையும் சரியா செய்யாம இருக்காங்க, அவன் தான் தொழுகையில திருடுகின்ற மிக மோசமான திருடன் சொல்றாங்க. ஒன்று ருக்குலையும் சரி சஜ்தாவிலையும் சரி தன்னுடைய முதுகை நேராக்க மாட்டான், அல்லது ருக்குவை சரியா பண்ண மாட்டான், இவன் தான் மிக மோசமான சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குது? தொழுகையில் அவசரம் கூடாது அப்படின்னு விளங்குது. மார்க்க விஷயங்கள்ல அதுல குறிப்பா தொழுகை என்று வருகிற பொழுது அந்த தொழுகையில அவசரம் காட்டக்கூடாது. இப்ப நம்ம முதல்ல சொன்ன டெஃபினேஷன் எடுத்து வச்சு பாருங்க, கரெக்டா வரும். இதுக்கு பேர் அஜலா. நன்மையான காரியம் தான். அந்த நன்மையான காரியத்துல சில நிபந்தனைகள் உண்டு, சில முறைகள் உண்டு, சில விதிகள் உண்டு. அந்த விதிகளை சரியா நிறைவேற்றலைன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அவசரம், அஜலா. அது கூடாது மார்க்கெட். இங்க தொழுகலாம், தொழுகிறாரு அவரு, ருக்கு தான் பண்றாரு, சரிதா தான் பண்றாரு, தொழுகையை கரெக்டா தான் பண்றாரு அவரு. கரெக்ட்னா என்ன அர்த்தம்? தொழுகிறார் அவரு, ஆனால் தொழுகையினுடைய முறைகளை சரியா அவர் பேணல, அதுக்கு பேர் அவசரம். அந்த அவசரத்தை மார்க்க என்ன செய்யல, அங்கீகரிக்கல. அவனை மார்க்க என்ன சொல்லுதுன்னா திருடன் சொல்லுது. மார்க்கத்தினுடைய அம்சங்களை சரியான முறையில் பின்பற்றாமல் அவசரமா செய்யறாங்க, அவனை மார்க்கம் திருடன் என்று வரையறுக்கிறார். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தியை பாருங்க. புகாரியில வந்து 757வது நபிமொழியா இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல வர்றாங்க. அப்ப இன்னொரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார். அவர் என்ன பண்றாருன்னா தொழுகிறார். தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு, இர்ஜி ஃபஸல்லி, நீ போய் திரும்பி தொழுகிறான். அவரு சொல்றாங்க, ஃபைன்னக லம் துஸல்லி, நீ தொழல, தொழுகிறாரு தான், தொழுதுட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி நீ திரும்பி தொழப்பா அப்படிங்கிறாங்க. அவர் போய் என்ன செய்யறாருன்னா திரும்பி தொழுகிறார். தொழுது திரும்பி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்பி போய் திரும்பி தொழு, நீ தொழுகிறாரு. இப்படி 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. அவர் சொல்றாரு, வல்லதி பஹஸக பில் ஹக்கி மா உஹ்சினு கைரஹு ஃபஅல்லிம்னி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சத்தியத்தின் மீது சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்றேன், இதை தவிர எனக்கு அழகான முறையில் தொழுக தெரியாது. நான் இப்ப தொழுதல 3 தடவை, இதைத்தான் நான் அழகான தொழுகை நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, வேற மாதிரி தொழுகிறதா இருந்தா நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா குந்த இல ஸலாம், நீ தொழுகைக்கு என்னன்னா ஃபகப்பீர், தக்பீர் சொல்லு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேளு. சும்ம க்ரா மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், பிறகு குர்ஆனில் உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ ஓது. சும்ம ருக்க, பிறகு நீ ருக்கு செய். ஹத்தா தத்மையின்ன ராக்கியன், ருக்குவில் நீ சரியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி ருக்கு பண்ணு. சும்ம ருஃப, பிறகு ருக்குவில் எழுந்துக்கோ.
ஹத்தா தஅதில காயிமன் ருகூல எந்திரனா நிக்கணும். நீ அந்த நிலை நேராக இருக்கணும், சீராக இருக்கணும். அப்படி நில்லு. சும்மஸ்துல் பிறகு சஜ்தா பண்ணு. ஹத்தா தத்மைன சாஜிதன் சஜ்தால நீ எப்படி இருக்கணும்? அது கரெக்ட் பொசிஷன்ல இருக்கணும். அந்த மாதிரி இரு. சும்மர்ஃபா ஹத்தா தத்மைன ஜாலிசன் பிறகு நீ சஜ்தால இருந்து உட்காரும் பொழுது அதிலேயே நீ என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். வஃபஅல் தாலிக பி ஸலாத்திக குல்லிஹா மற்ற எல்லா ரக்காத்தையும் இதே மாதிரி பண்ணுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குதுன்னா, வந்த மனிதர் தொழுகிறார், ஆனா தொழுகையை சரியா பண்ணல, அவசர அவசரம் பண்ண வேண்டியிருக்கிறாரு, தொழுகிறாரு. அவருக்கு அப்படி தொழுகிறதா சரியான தொழுகை நினைச்சிருக்கிறார். அவர் ஒழுங்கா என்ன செய்யணும்னு சொன்னா அவர் ருக்கு பண்ணல, ஒழுங்கா சஜிதா பண்ணல, டக்கு 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 தொழுது முடிச்சிடுறாரு. இந்த வாசகங்களை எல்லாம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, நீ தக்பீர் சொல்லி உனக்கு குர்ஆன்ல என்ன தெரியுதோ அதை படி, அதுக்கப்புறம் ருக்கு போ, ருக்குல கரெக்டாக கொஞ்ச நேரம் இடி, முதுக தண்டு நேராக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ ருக்கு எரிச்சா கொஞ்ச நேரம் நில்லு, அதுக்கப்புறம் சஜிதாக்கு போ, சஜிதால கொஞ்ச நேரம் இடி, அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காரு, அதில் கொஞ்ச நேரம் உட்காரு. இப்படி எல்லா ரக்காத்தையும் பண்ணு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இவர் அதை எல்லாம் அந்த முறைகளை எல்லாம் கரெக்டா பண்ணாததுனால ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து இந்த மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் இது இபாதத்துல அவசரம் காட்டுறது. இந்த அவசரத்தை மார்க்க என்ன செய்யல, அங்கீகரிக்கல. இது ஏற்றுக்கொள்ளாத ஒரு அவசரம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த நிலை இருக்குதா இல்லையா? பெரும்பாலும் தொழுகையில் இந்த நிலை இருக்குதா இல்லையா? சகாபாக்கள் எந்த அளவு சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல எந்திரிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தல. ருக்குல எந்திரிச்சாங்கன்னா நிப்பாங்க. சகாபாக்கள் என்ன பாங்கன்னா, ரசூலை மறந்துட்டாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு நிற்பாங்க. அதுக்கப்புறம் ரசூலா சஜிதாவுக்கு போவாங்க. ரசூலா சஜிதாவை மறந்துட்டாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு சஜிதால இருப்பாங்க. சஜிதால இருந்து எழுந்து உட்கார்றவங்க 2 சஜிதா கிட்ட உட்கார்றது. உட்கார்ந்தா ரசூலா மறந்துட்டாங்களோ திருப்பி சஜிதா போறதுக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிற அளவுக்கு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அதுபோல அடுத்த ரக்காத்து எந்திரிக்கும் போகுது அப்படிதான். அப்படின்னு நினைச்சு பாருங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா, சில இடங்கள்ல இமாம் சமி அல்லாஹு லிமன் சொல்லிடுவார், சஜ்தா போறது நிற்பார். ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுவாங்க, தவக்குள் முடிஞ்சு கேட்பிடுவாங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன். அது அவங்களுக்கு தொழுகையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை காட்டுது. அது அவங்களுக்கு தவறுன்னு தெரியல, அதனால அப்படி செய்யறாங்க. ஆனா அது தவறு, அது கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா, அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, தொழுகை நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு சகாபாக்கள் ருக்கு போயிட்டாங்க. இப்ப சப்புக்கு சேர்ந்தா ருக்கு போயிடும். அவர் சப்புல சேர்ந்தா இருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிருவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அங்க வச்சே வந்த இடத்துல வச்சே ருக்கு பண்ணிட்டாரு. பண்ணிட்டு ருக்குலயே வராரு, சப்புல நிக்கிறாரு. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு. தொழுது முடிச்சோட கேட்கிறாங்க, ஏன்பா நீ அந்த ஜாதக்கல்லாஹு ஃபிர்ஸக், அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தும். அவர் ஆர்வத்தின் வெளிப்பாடு. ருக்குல சேர்ந்தா நமக்கு நன்மை கிடைக்குமாங்கிற எண்ணத்துல தான் அங்கேயே ருக்கு போயிட்டு அப்படியே ருக்குலயே சஜ்தால சேர்ந்து ஜமாத்துல சேர்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தணும். வலா தஅவுத், இப்படி நீ செய்யாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணணும்னா, தொழுகையில இந்த மாதிரியான அவசரம் கூடாது. அடுத்தது பாருங்க, அல் அலா இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி இந்த செய்தி புகாரியில முஸ்லிம்ல 1097வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொன்னா, இதுல இந்த தொழுகை விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். என்னன்னு சொன்னா, அல் அலா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர் ஒரு தாபி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க பஸ்ராவில் இருக்கிறாங்க. இவங்க வீடு எங்க இருக்குன்னா, பஸ்ராவில் உள்ள பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் இவங்க வீடு. இந்த
அலா இப்னு அப்துர் ரஹ்மான் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய சகாக்களும் ஒரு நாள் பள்ளிவாசல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல லுஹரை தொழுது விட்டு அனஸ் இப்னு மாலிக் அவங்க போய் சந்திக்க போறாங்க. அவங்க வீட்டுக்கு போன உடனே அப்ப அந்த அனஸ் இப்னு மாலிக் வெளியில அவங்க கேட்கறாங்க, நீங்க அசர் தொழுதுட்டீங்களான்னு கேட்கறாங்க. நல்லா கவனிக்கணும். அலா இப்னு அப்துர் ரஹ்மான் அவங்களும் அவங்க சகாக்களும் பள்ளிவாசல் லுஹர் தொழுதுட்டு போறாங்க. அனஸ் இப்னு மாலிக் வீட்டுக்கு போறாங்க. அப்ப அனஸ் இப்னு மாலிக் எல்லாம் கேட்கறாங்க, அசர் தொழுதுட்டீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க தொழுகல, நாங்க இப்பதான் லுஹர் தொழுது வர்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அனஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்படின்னா இப்ப போய் என்ன செய்யுங்க, அசர் தொழுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அசர் தொழுகைக்கு அனுப்பி விடுறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் எழுந்து அசர் தொழுதோம், அசர் தொழுது தொழுது முடிச்சுட்டு வந்தோம். வந்த உடனே அனஸ் சொன்னாங்க, தில்க ஸலாத்துல் முனாஃபிகி, இது நயவஞ்சகனுடைய தொழுகை. யஜ்லிசு யர்குபு ஷம்ஸ ஹத்தா இதா கானத் பைன கர்னை ஷைத்தான் காம ஃபனகரஹா அர்பஅன் லா யதுகுல்லாஹு ஃபீஹா இல்லா கலீலா. நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன செய்தி அனஸ் இப்னு மாலிக் சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகிறீங்க, இந்த தொழுகை இது முனாஃபிக்குடைய தொழுகை. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, முனாஃபிக் நயவஞ்சகன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சூரியன் எப்படா மறையும் சொல்லி அசரை பிற்படுத்துவான். சூரியன் மறைகளை எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்துருப்பான். சூரியன் மறையக்கூடிய அந்த சமயத்தில் போய் டக்குன்னு போய் 4 ரக்காத்தை கோழி கொத்துவதை போட்டு 4 கொத்து கொத்துவான். இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நக்கரஹா அர்பஅன், 4 கொத்து கொத்துவான். இந்த கோழி வந்து நம்ம அந்த நெல்லையோ அரிசியை போட்டோம்னா கடகடமா கொத்தி சாப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு சொன்னா, சூரிய மறையில எதிர்பார்த்து உட்கார்ந்து அது மறையக்கூடிய சமயத்துல போய் 4 ரக்காத்தை டபடபான்னு தொழுதுருவான். அந்த தொழுகையில அல்லாஹ்வை அவன் நினைவு கூற மாட்டான். அப்படியே அவன் நினைவு கூர்ந்தாலும் அது கொஞ்சமாகத்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அனஸ் அவர்கள் அந்த வந்த தோழர்களுக்கு சொல்றாங்க. இங்கே நம்ம கவனிக்கணும், என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த அலா இப்னு அப்துர் ரஹ்மான் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போன நேரம் அசருடைய நேரம், நல்லா விளைக்கிறாங்க. ஆனா அவங்க அசர் நேரத்தில் செஞ்சிருக்கிறாங்க, லுஹரை தொழுது இருக்கிறாங்க. சொல்ல முடியுதா? அப்பதான் கேட்கறாங்க, தொழுதுட்டீங்களா கேட்டோம்னா, இப்பதான் லுஹர் தொழுது வர்றாங்க. என்னப்பா இப்ப லுஹர் தொழுது இருக்க, நீ அசர் தொழுதியா? இல்ல தொழுல, போய் தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அசரை லேட்டா தொழுகிறவன் அவன் முனாஃபிகாகும், முனாஃபிக்குடைய தொழுகையாக அந்த தொழுகை. அவன் தான் இந்த மாதிரி என்ன செய்வான்னா அவசர அவசரமா தொழுவான். இப்ப நீங்க நல்லா பாருங்க, அல் அஜலா அப்படி நம்ம சொன்னோம்ல, அதை பாருங்க, ஒரு நன்மையான காரியத்தை அந்த நேரத்தில் செய்யாம முன்கூட்டியே செய்யறதுக்கு பேரு அஜலா. அல்லது அந்த நேரம் தவறி செய்யறவன் நேரம் தவறி செய்யும் போது அவசர அவசரமா பண்றது, அப்படி செஞ்சாலும் அஜலா தான். இதை மார்க்க அங்கீகரிச்சிருக்கா? இந்த மாதிரியான அவசரத்தை அந்த நயவஞ்சனுடைய பண்பாக மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. இப்படி அவசரமா செய்யறதுனால என்ன நடக்குறாங்க? தொழுகையை முறையா நிறைவேற்ற முடியாம போகுது. தொழுகையில் இருக்கின்ற நிபந்தனைகளை அல்லது தொழுகையினுடைய ருக்குன்களை, குறிப்பா ருக்கு சஜ்தா, இதெல்லாம் சரியா பண்ண முடியாத ஒரு சூழல் வருகிறது. அந்த தொழுகையை நயவஞ்சனுடைய தொழுகை என்று மார்க்க வர்ணிக்கிறது. அப்ப இந்த அவசரம், ஒரு நன்மையை அவசரப்பட்டு செய்யும் பொழுது அந்த நன்மைக்கு கூலி கிடைக்காம போது ஒரு பக்கம், அது முனாஃபிக்குடைய பண்பாகவும் மார்க்க சொல்லித்தரு. இந்த மாதிரியான ஒரு அவசரத்தை மார்க்க தடை செய்கிறது. அப்ப இதை நாம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமிஅதும் இகாமத்த, நீங்க இகாமத்தை கேள்விப்பட்டீங்கன்னா பம்சு இல ஸலாத், நடந்து வாங்க. வ அலைக்கும் பிஸ்ஸகீனா, நிதானத்தை கடைபிடிங்க. வல் வகார், கம்பீரத்தை கடைபிடிங்க. நிதானம், அமைதி. தொழுகைக்கு நீங்க வர்றீங்க, நீ எப்படி வரணும்னா ஒரு அமைதியாக, கம்பீரமாக, நிதானமாக வாங்க. வலா துஸ்ரியூ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரைந்து வராதீர்கள்.
இங்க இடத்துல முசாரம் பயன்படுத்துறாங்க. ஒரு காரியத்தை அந்த நேரத்துல செய்யாம அல்லது அந்த நேரத்துல வேகமாக செய்வதற்கு பேர் அதெல்லாம் சொன்னோம். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. தொழுகையை நம்ம முதல்ல ஒன்று சொன்னோம். அந்த முசாரா என்கிற வார்த்தை பெரும்பாலும் நன்மைக்கு தான் பயன்படுத்தப்படும். எங்கேயாவது ஒரு சில இடத்துல தீமைக்கு பயன்படுத்தப்படும். தொழுகையை நீங்க தொழுகை நேரத்துல வேகமா வராதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்போ இகாமத்து சொல்லிட்டா நீ வேகமா வராத. பமா அதுலத்தும் பசல்லு, உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை தொழுங்க. பமா ஃபாத்தக்கும் ஃபாத்திமும், எதை நீங்க இழந்தீங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து புகாரியில வந்து 636வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களை அவசரப்படுத்தி செய்யக்கூடாது, அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அது எப்படி செய்யணுங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புகாரியில 635வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொன்னா, அபூ கதாதா அல் ஹாரிஸ் இப்னு ரபி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுதுட்டு இருந்தோம். அப்போ தொழுதுட்டு இருக்கும்போதே பின்னாடி சில ஆண்களுடைய சில மனிதருடைய சத்தத்தை நாங்க கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே மாஷாஅல்லாஹ், என்னப்பா ஆச்சு, பின்னாடி சத்தம் கேட்டுட்டே இருக்குது, தொழுது வைக்கும் போது என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இஸ்தஅஜலனா இல ஸலாத், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க தொழுகைக்கு சீக்கிரமா வந்தோம், அவசர அவசரமா வந்தோம்ங்கறாங்க. இஸ்தஅஜலனா அஜலத்து பயன்படுத்துறாங்க. நாங்க தொழுகைக்கு வேகமாக வந்தோம், அவசரமா வந்தோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தஃஅலு, நீங்க அப்படி செய்யாதீங்க. இதா அதைத்தும் ஸலாத் ஃபஅலைக்கும் பிஸக்கீனா ஃபமா அதலக்கும் ஃபஸல்லு மா ஃபாத்தக்கும் ஃபாத்திம். மேல சொன்ன அதே மாதிரியான வாசகம் வருது. என்னன்னா, நீங்க தொழுகைக்கு வந்தீங்கன்னா நிதானமா வாங்க, கிடைச்சதை தொழுங்க, விட்டதை நீங்க என்ன செய்யுங்க அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க. இங்க சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, தொழுகைக்கு வேகமாக வருகிறார்கள், அந்த வேகம் அவசரமா வர்றாரு. அப்படி நீங்க வராதீங்க ரசூலுல்லாஹ் அவசரப்பட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு இபாதத்தை செய்யக்கூடாது, அவசரப்பட்டு ஒரு இபாதத்தை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு செய்தி. இரண்டாவது, பயணம் பண்றவங்க, பயணமா இருக்கிற பயணத்துல இப்ப நம்ம இன்னைக்கு வந்து பசங்க சின்ன குட்டி பசங்க இருந்தா சைக்கிள் ஓட்டுவாங்க, இளைஞர்களா இருந்தா பைக் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரு அல்லது இதை விட பெரிய வாகனங்களை ஓட்ட முடியும் பார்க்கணும். இதுலையும் அவசரம் கூடாது. இன்னைக்கு இதை நம்ம கண்கூடாக நிறுத்திக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். மார்க்கம் எல்லா விஷயங்களும் நமக்கு நினைச்சிருக்குது, தெல்ல தெளிவாக சொல்லி தந்திருக்காரு. இன்னைக்கு பசங்களை நம்ம பார்க்கிறோம், அடிக்கடி விபத்துகள் கேள்விப்படுறோம். நம்ம சாலை விபத்துகளை கேள்விப்படுறோம். நம்ம பகுதிகளை கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு. சில மரணங்களை, விபத்துனால மரணங்களை பார்த்துருக்கிறோம். விபத்துனால ஏகப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகளை நம்ம சமூகத்தில் இளைஞர்கள் மத்தியில் பார்க்கிறோம். ஏன்னா சர்வசாதாரணமாக வேகமாக அவசரப்பட்டு என்ன செய்யறது, வண்டியில வாகனத்தில் தாறுமாறா போறது, அவங்களும் விபத்துக்குள்ளாகி மற்றவங்களையும் விபத்துக்குள்ளாகக்கூடிய காட்சியை இன்னைக்கு சமூகத்தில் நம்ம என்ன செய்யறோம் பார்த்துட்டு இருக்கோம். இதை மார்க்க அங்கீகரிச்சிருக்காங்க கேட்டா இல்லை. இப்போ பாருங்க, புகாரியில வந்து 1671வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த நபிமொழியை. நாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அரஃபா பெருவழியில இருந்தோம். ஹஜ்ஜத்துல் வதாவுல அரஃபாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த அரஃபால இருந்துட்டு, அரஃபா இப்போ துல்ஹஜ் மாதம் 9வது நாள், துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபா மைதானத்தில் இருக்கணும். எது வரைக்கும் இருக்கணும், சூரியன் மறைகிற வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் எங்க போகணும், அரஃபால இருந்து மாஷா அல்லாஹ் துல்ஹஜ் 9 நைட்டுக்கு போகணும்னா முஸ்தலிஃபா போகணும், நைட் முஸ்தலிஃபாவில் தங்கணும். இப்போ அரஃபா மைதானத்திலிருந்து சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் فسمع النبي صلى الله عليه وسلم براءه زجرا شديدا وضربا وصوتا للإبل. ஒரு பயங்கரமான சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. தனக்கு பின்னாடி சத்தம் கேட்குது.
அந்த சத்தம் கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. அடிக்கிற சத்தமும் கேட்குது. ஒட்டகத்தினுடைய முனகல் சத்தம் கேட்குது. ஒட்டகத்தினுடைய சத்தமும் கேட்குது. என்னன்னு பார்த்தா சகாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, கிளம்புறதுக்காக வேண்டி அவசரமாக தன்னுடைய ஒட்டகத்தை சாட்டை வச்சு அடிச்சு கிளம்புறாங்க. இந்த வாகனத்தை நம்ம பழைய காலத்தில் பார்க்கணும். ஆடு ஓடி போவாங்க இல்லையா, அவங்க ஒரு வார்த்தைகள் இருக்கும். மாடு மேய்க்கிறவங்க நீங்க பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்வார், அப்படிதானே? இந்த மாதிரி சகாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒட்டகத்தை அடிச்சு என்ன செய்யறாங்க, எழுப்புறாங்க, சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க, ஒட்டகத்தினுடைய சத்தம் கேட்குது. கடுமையான அடியையும் சகாபாக்கள் அந்த ஒட்டகத்துக்கு கொடுக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுவன் நாஸ், மக்களே, அலைக்கும் பிஸ்ஸகீனா, நிதானத்தை கடைபிடிங்க. ஃபைனல் பிர்ர லைஸ பில் ஈவா, நன்மை என்பது அவசரத்தில் இல்லை அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. நன்மை என்பது அவசரமா செய்வது கிடையாது. உங்களுடைய வாகனங்களாக இருக்கின்ற ஒட்டகங்களையோ குதிரைகளையோ அடிப்பதில் இல்லை, வேகமாக செல்வதில் இல்லை நன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நிதானமா கிளம்புங்கப்பா. ஏன் ஒட்டகத்தை தேவையில்லாம அடிச்சுட்டு இருக்கிறீங்க? இப்படி அவசரப்பட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம். ஒட்டகத்தை கிளம்பி குதிரைகளை கிளம்பி போகாதீங்க, நிதானமா போங்க. அதுல நீங்க கூட அவசரமா போறதுனால உங்களுக்கு என்ன இல்ல, நன்மை கிடையாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அன்னைக்கு வாகனத்துல போகும்போது எப்படி போகணுங்கிற ஒரு செய்தியையும் ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்துட்டாங்க. நிதானமா போகுவதற்கு ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்துறாங்க. அவசரமா போகாதீங்க, அந்த அவசர மார்க்கத்துல கூட இன்னும் ஒரு நிமிஷம் வாகனம் போறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்போ சகாபாக்கள் ஒட்டகத்தை வேக வேகமா அடிச்சு கிளப்புறாங்க, வேகமா போறதுக்காக, முஸ்லிமா போறதுக்காக. அப்புறம் அவசரப்படாதீங்க, ஏன் அவசரப்படுறீங்க, நிதானமா இருங்க, நிதானமா போங்க. ஒட்டகத்தை இந்த மாதிரி அடிச்சு கிளப்புறதுல, குதிரைகளை இந்த மாதிரி அடிச்சு கிளப்புறதுல நன்மை கிடையாது, வேகமா போறதுல என்ன இல்லை, நன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதுதான், வேகமாக போவதில் என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க பாப்போம். வாகனத்துல வேகமாக செல்வதில் என்ன நன்மை? ஒண்ணு இல்லை. நன்மைக்கே வேகமா வரலாம கூடுமா? வீட்டுல வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. இமாம் மெம்பர் படியில ஏறது 2 நிமிஷம் தான் இருக்கு. இமாம் மெம்பர் படியில ஏறிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்த்தா லிஸ்ட்ல சேர்க்கப்பட மாட்டோம், ஹதீஸ்ல கேட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்? பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அவசரமா வேகமா வந்து அப்படி வரலாமா? எப்ப நல்லா வந்த 1 நிமிஷம் அங்கிருந்து வர்றது 3-4 நிமிஷம் அவன் வீட்டுல இருந்து வர்றதுக்கு 1 நிமிஷத்துல வந்து நம்ம பத்தியா பள்ளிவாசல்ல. இது குடும்ப மார்க்கத்துல இது கூடாது. ஏன் கூடாது? அதனால் ஏற்படுகின்ற விபரீதம் என்ன நமக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப நம்ம பின்னாடி அதை சொல்றேன், விபரீதங்களை நமக்கே தெரியலாம் செய்யும். தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னமா இல்லையா? அவசரம், தொழுகையில அவசரப்பட்டு தொழுகையை நிறைவேற்றுவது, அதனால் ஏற்படுற விபரீதம் என்ன? முனாஃபிக் சொன்னாங்க, அதுக்கு நன்மை கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது மார்க்கம் இருக்குது, எச்சரிக்கை பண்ணிருக்கு. அப்ப இதை நம்ம விளங்கணும். அப்போ நம்ம வாகனத்துல போறோம், அந்த வாகனத்துல போறது கூட நன்மைக்காக இருந்தாலும் அது மார்க்கம் தடை செஞ்சது. அவசரமா போறது, தொழுகைக்கு போறோம், ஜும்மாவுக்கு போறோம், அல்லது ஒருத்தர் உதவி செய்ய போறோம், ஒருத்தர் விபத்திலேயே அல்லது ஆபத்திலே மாட்டிக்கிட்டாரு, அதனால நம்ம காப்பாற்ற அப்படி வேகமா இது போறாரு, இப்படி போலாமா? போகக்கூடாது. அங்கேயும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லியிருக்கு மார்க்கம். வாகனத்துல போகும்போது நன்மைக்காக நீங்க போனாலும் அங்க என்ன செய்யக்கூடாது? அவசரமா போகக்கூடாது. சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல ஒண்ணு என்ன? அவசரமா போறது, வேகமா போறது. அந்த வேகம் எப்படின்னா தாறுமாறான வேகம், அசுர வேகம். இத்தனை கிலோமீட்டர்ல போய் நம்ம இந்த ரோட்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமா போறாங்க. அதனால ஏற்படுத்த விபரீதம் நம்ம பார்க்கலாம். அப்படிதானே? இந்த ரோட்ல இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போய் பார்ப்போம், எப்படி போக முடியுது? அப்படி போய் தான் நடக்கிற வருது. அந்த மார்க்க அங்கீகரிக்க போய் என்ன பண்ணுவோம்? அவ்வளவு வேகமா போய் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, என்ன சாதிக்க முடிஞ்சிச்சு? ஒண்ணுமே இல்லை. அப்ப இதை நம்ம கவனத்துல கொள்ளணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயத்துல. அடுத்தது பிரார்த்தனை நம்ம செய்யறோம். மார்க்கத்துல மார்க்கம் அங்கீகரிச்ச கட்டளை இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத்து துஆ.
பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது மார்க்க சொல்லியிருக்கு. பிரார்த்தனையில் அவசரம் கூடாது. இந்த வகையான அவசரத்தை மார்க்க தடை பண்ணுது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 6340வது நபிமொழி, 6340வது நபிமொழி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மா லம் யஅஜல். இந்த அஜலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. உங்களில் ஒருத்தருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும். அவசரப்படாத காலம் எல்லாம், அவசரப்படாத வரை உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கிறோம். அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவசரம்னா என்ன? மல் இஸ்திஅஜால், அவசரப்படுறது என்ன யார சொல்றாங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணும் பொழுது இவர் சொல்வார், கது தஅவுது வகது தஅவுது ஃபலம் அர யஸ்தஜீபுலி. நான் பிரார்த்தனை செஞ்சேன், ஆனா என்னுடைய பிரார்த்தனைய அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியல, அல்ல என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு சொல்றான. இதுக்கு பேர் தான் அவசரம். பிரார்த்தனை பண்ணுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவா சொன்னாங்க, தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி. நான் பிரார்த்தனை செஞ்சேன், என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று உங்களில் ஒருவர் சொல்வதுதான் அவசரப்படுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவன் பிரார்த்தனை பண்ணா அவசரப்படக்கூடாது. நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவசரம் தான். மார்க்க விஷயங்கள் வந்தாலும் அவசரம் தான். அதுல குறிப்பா பிரார்த்தனை சொன்னா நாம துவா கேட்கிறோம், கேட்டது உடனே கிடைக்கும் நினைக்கிறோம், கேட்டது உடனே கிடைக்கணும். இல்லைன்னு சொன்னா என்னங்க எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிற, குணமா ஆகுது நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமுள்ள பார்க்கிறோம். யார் யாருக்கெல்லாமோ என்னென்னமோ நடக்குது. நான் ஒரு ஆறுதல் சொல்ல போறோம், கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும், அல்லாஹ் தஆலா இருக்கிறான். என்ன அல்லாஹ் இருக்கிறான்? எத்தனை 1 வருஷமா 2 வருஷமா நான் பிறந்ததுலேருந்தே எப்படின்னா கஷ்டத்துல தான் வாழ்க்கையே ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்க்கணும். இப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் தான் அவசரப்படுறது. ஏன்னா மார்க்கம் சொல்லுது, நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, நீங்க கேட்டதுதான் அல்லாஹ் தரணுங்கிறது இல்லை. நீங்க ஒண்ணு கேட்பீங்க, கேட்டது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லாம இருக்கலாம், அதுல உங்களுக்கு நன்மை இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தரல வச்சிருக்கேன் அல்லாஹ் தஆலா மார்க்கம் அதான் சொல்லுது, தரலன்னா அல்லாஹ் தஆலா அதுல நன்மையை வைக்கல, அல்லது நம்ம கேட்டதை விட சிறந்ததை தரலாம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்துவான். இப்ப நல்ல விளங்கிக்கிறணும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையில் அவசரம் கூடாது. நாம கேட்டது அல்லாஹ் தஆலா தரலாம், தராமல் இருக்கலாம். தரலன்னு சொன்னா நம்ம என்ன விளங்கணும்னா, பின்னாடி ஏதாவது ஆபத்து ஏற்பட இருக்கும். அந்த ஆபத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை இந்த துஆவின் மூலமா என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். அல்லது மறுமை நாள்ல இந்த துஆக்களை எல்லாம் சேர்த்து நன்மையா ஆக்கி நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால பிரார்த்தனை பண்ணும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியமான விஷயம், நான் பிரார்த்தனை பண்ணேன், என் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கல, என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்ன பேரு? அவசரப்படல. அப்படி சொன்னாலே உண்மையான அவசரத்தின் வெளிப்பாடு தான் வாயிலிருந்து வார்த்தை வருது. என்ன பிரார்த்தனை பண்ணா கேட்கலையே, அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொல்றது தான் அவசரத்தின் வெளிப்பாடு. அதனால பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாதுன்னா அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது, நம்ம கடைபிடிக்காத அல்லது நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்றுல நம்ம அவசரம் காட்டுறோம். என்னன்னா பேச்சில் அவசரம் காட்டுறது. பேச்சு இருக்கா இல்லையா? பேச்சில் அவசரம் காட்டுறது. பேச்சில் அவசரம் காட்டணும்னா அதனால பெரிய பிரச்சனையே வருது. இந்த அவசரப்பட்டு பேசுவதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களை சமூகத்தில் பார்க்கலாம். பேச்சை எப்படி அமைச்சிருக்கணும் மார்க்க சொல்லி முன்னாடி உள்ள கிளாஸுக்கெல்லாம் நாவின் விபரீதங்கள், நாவின் ஒழுங்குகளை எல்லாம் நம்ம ஓப்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா கிடக்கு. இதுல
அவசரப்பட்டு பேசுவது, அவசரப்பட்டு நாம விடுறது, வார்த்தையை விடுறது, அதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது, ஹராமாக்கி இருக்கிறது, கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பாருங்க, புகாரில 6030வது நபிமொழி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். சில யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும், நாசமா போங்கன்னு அர்த்தம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க, அலைக்கும் வலஅனத்துல்லாஹ் வகலிபல்லாஹு அலைக்கும், ஏன்னா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக, அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க சொன்னதற்கு அவசரப்பட்டு என்ன செய்றாங்க, சொல்றாங்க, பதில் சொல்றாங்க, திருப்பி திட்டுறாங்க. ஒருத்தர் நம்மளை திட்டுனாருன்னா பதிலுக்கு பதில் திட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் திட்டுறதுனால நம்மளை டென்ஷன் ஆக்க பார்க்கிறாரு, நம்ம கோபப்படணும், அந்த கோபத்தை வெளிப்பாடாக பஞ்சாயத்து கெட்ட வார்த்தையை விடணும் அல்லது அடிக்கணும், இதே பண்ணணுங்கிறது தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதர்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே கணவனை பார்த்து சபிக்கிறாங்க, எந்த மனைவிக்கு இது பிடிக்கும், உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திருப்பி என்ன செய்றாங்கன்னா அந்த யூதர்களை சபிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகுன்னு சொல்றாங்க, நீங்க நாசமா போங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானத்தை கடைபிடி, அவசரப்படாத அப்படிங்கிறாங்க. அலைக்க பிர்ரிஃப், நளினத்தை கடைபிடி. ஆயிஷா நிதானம், வார்த்தை தவறக்கூடாது. நிதானத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா வார்த்தை தவறும், வாயில் வேற வார்த்தை வரும். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நிதானத்தை கடைபிடி, நளினத்தை கடைபிடி. வையாக்கி வல்ஃபுஷ், இந்த கடினமா நடக்கிறது, கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தைகளை பேசுவதை விட்டு நான் எச்சரிக்கை பண்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஆயிஷா அவங்களை பார்த்து சொன்னாங்க. ஆயிஷா கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் அவன் என்ன சொன்னா நீங்க கேட்கலையா, அதுக்கு ரசூலுல்லாஹ் நான் என்ன சொன்னேன் நீங்க கவனிக்கலையா, நான் பதில் கொடுத்துட்டேன், வலைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, பேசும் பொழுது அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு இருக்கிறது, தெரியாம பேசுறது, அது கூடாது மார்க்கம் சொல்லுது. ஒரு பாதி உங்ககிட்ட ஒரு செய்தியை கொண்டு வரலாம், அப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தீர விசாரிக்க நம்பிடாதீங்க மார்க்கம் சொல்லுது. அப்படி நீங்க நம்பிட்டீங்கன்னா ஒரு பாதியை ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், உங்களுக்கு ஒருத்தரை பத்தியான தகவல் தரலாம், அவசரப்பட்டு நம்பிடாதீங்க மார்க்கம் சொல்லுது. அப்படி நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னால வருத்தப்படலாம், நீங்க ஐயோ நம்ம நம்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருத்தம் பின்னாடி வரும், நல்லா குரான்ல சொல்லி காமிக்கலாம். அப்ப அவசரப்படக்கூடாது, பேசுகிற விஷயத்துல அவசரப்பட்டோம்னா அதனால் ஏற்படுகிற விபரீதத்தை அரசு பார்க்க சொல்லுது. பாருங்க, ஒரு பெண்மணி புகாரில 1283வது நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது, அரசு மாநிலங்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா கபர்ல உட்கார்ந்து அழுதுகிறாங்க, தன்னுடைய மகன் இறந்ததுனால. அப்ப ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்கன்னா, இத்தகில்லா வஸ்பிரி அப்படி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஏமா அல்லாஹ் பயந்துங்க, பொறுமையாயி அப்படி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் பயந்துங்க, கொஞ்சம் பொறுமையாயி ரசூலுல்லாஹி சொன்னா, இலைக்க அன்னி ஃபைன்னக லம் துஸப்பி முஸீபத்தி, போப்பா வேலையை பார்த்துட்டு போ, இலைக்க அன்னி என்ன விட்டு போயிரு, வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபைன்னக லம் துஸப் பி முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட முஸீபத் மாதிரி உனக்கு வரல, நானே குழந்தை இறந்து மாடிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், வருத்தமா இருக்கு, கவலைப்பட்டு இருக்கிறேன், அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், நீ வந்து பொறுமையாகி அல்லாஹ் பயந்துன்னு சொல்ற, போப்பா வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு தெரியாது ரசூல் நம்ம கிட்ட வந்து சொன்னது ரசூலுல்லாஹ்னு தெரியாது, அதனால பேச சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி இடத்துல சொல்லப்படுது, நீ யாரை பார்த்து பேசுறது தெரியுமா, ரசூலுல்லாஹ். அப்பதான் அந்த பெண்மணி ஐயோ ரசூலுல்லாஹ் பார்த்து நம்ம பேசிட்டோம் வருத்தப்படுறாங்க. உடனே நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, தெரியாம பேசுற மாதிரி சொல்லும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னம ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமை என்பது எப்போ மேற்கொள்ளணும் தெரியுமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வரதான் பொறுமை.
முதல் மோதலின் பொழுது வருகின்றதுக்கு பேர் தான் இது. ஒரு ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க, அப்போ கடைபிடிப்பதற்கு பேர் தான் இது பொறுமை. எல்லாம் பேசிட்டு சரி போனா போட்டு விடு, அவன் பேசுறான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் பொறுமை கிடையாது. எல்லாம் பேசியாச்சு, அவனை நம்ம வந்து திருப்பி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பேசி விட்டோம், கிட்ட பேசியாச்சு, மோசமா பேசிட்டோம். இப்போ வந்து சொல்றாங்க ஏமாந்து பேசுறேன், சரி அந்த நேரத்தில் பேசிட்டேன், சரி போனா போட்டு நல்லா மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் பொறுமை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேசும்போது கூட கவனமா பேசுங்க, பொறுமை எழுதுறாதீங்க, நிதானத்தை கடைபிடிங்க, அங்க அவசரப்பட கூடாது. அந்த அவசரத்தின் வெளிப்பாடு தான் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் வந்து சொல்ல வச்சு இந்த மாதிரி நான் அவசரம் வேலையை பார்த்துட்டு போப்பா, எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் உனக்கு வரல அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வச்சது எது? அவசரம். அந்த அவசரத்தின் வெளிப்பாடு அந்த பெண்மணி பேசுறாங்க. அப்படி அவசரப்படக்கூடாது, பொறுமையை மேற்கொள்ளணும், நிதானத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் டைம் இல்லை, அதனால நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். அதாவது ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சோம் அவசரம்ங்கிறது. ஒண்ணு என்னன்னா அஜலா அல் முசாரா, அதுல ஏற்றுக்கொள்ளப்படாத அவசரம். இவ்வளவு நேரம் சொன்னோம்ல, நன்மையான காரியங்கள் செய்ய போறோம், அந்த நன்மையான காரியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விதிகளை அல்லது வரம்புகளை அல்லது சட்டத்திட்டங்களை பேணாமல் அவசரப்பட்டு செய்யறதுக்கு பேரு அதை மார்க்க என்ன செய்யல, அங்கீகரிக்கல. அதுதான் இவ்வளவு சொல்றோம். அது தொழுகையா இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், துவாவாக இருக்கலாம், இன்னும் என்னது பேச்சாக இருக்கலாம். 4 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு தொழுகை, ரெண்டாவது பயணம், மூணாவது துவா, நாலாவது கடைசியா சொல்றது பேச்சு. இந்த விஷயங்கள்ல என்ன செய்யக்கூடாது, அவசரம் கூடாது. இந்த அவசரத்தை மார்க்க என்ன செய்யுது, தடை பண்ணது கூடாதுன்னு சொல்லுது. இப்ப இந்த அவசரத்தினால ஏற்படுற விபரீதம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு சில விஷயங்களை சொல்றோம். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, சில நபித்தோழர்களை ஒரு பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நபித்தோழர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில போகும் பொழுது சூரா நிசால 94 வசனம் சகாபாக்கள் போறாங்க. போனா அங்க ஒருத்தர் ஆடி வச்சிருக்கிறார். இப்ப சகாபாக்கள் என்ன பண்றாங்க, அவரை பாக்குறாங்க, எதிரி கூட்டத்தில் சண்டை இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த ஆடி வைக்கிறவர் சகாபாக்கள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கிறார். சகாபாக்கள் என்ன பண்றாங்க, அவசரப்பட்டு கொண்டுட்டாங்க அவரை. கொண்டுட்டு அவருடைய இந்த ஆட்டு வந்து நினைச்சு கொண்டு வந்தாங்க. வந்தா அந்த அவசரத்தை இறக்கலாம். நிசாவுல 94 அவசரம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தரத்தும் ஃபீ சபீலில்லாஹ் ஃபதபையனூ வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முஃமினா தபதகுன அர்தல் ஹயாத்தித் துன்யா ஃபைந்தல்லாஹி மகானிமு கபீரா. அல்லாஹ் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்கு போனீங்கன்னா யார்கிட்ட ஜிஹாத் பண்ண போறாங்கன்னு முதல்ல தெளிவுபடுத்திடுங்க. அது யாரு, எதிரியா அல்லது உன் சமூகத்தை சேர்ந்தவனா பாரு, தெளிவாக்கிக்க. முதல்ல உன்கிட்ட வந்து சலாத்தை சொன்னவனை பார்த்து நீ மூமின்னு சொல்ல, மூமின் இல்லைன்னு சொல்லிடாத. அல்லாஹ் சொல்றாங்க, உன்கிட்ட வந்து சலாத் சொன்ன அந்த ஆளை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க, நீ மூமின் கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்படி சொல்லாதீங்க. எதுக்காக அப்படி சொன்னீங்க, அந்த ஆளை பார்த்து தபுதகுன அர்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய அற்ப பொருளாதாரம், அதை ஆசைப்பட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, அவரை பார்த்து நீ மூமின் இல்லைன்னு சொல்லி கொண்டுட்டீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற பொருளாதாரம் அல்லாஹ்கிட்ட நிறைய இருக்குது, ஏராளமா இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதாலிக குத்துமி கபல், முன்னாடி நீங்க இப்படி இருந்தீங்க, நீங்களும் முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இஸ்லாத்துக்கு பக்கம் மக்கள் கொண்டு வந்துருக்காங்க, ஆட்சி அதிகாரம் இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க, பலகீனமானதா இருந்தீங்க, உங்களை இஸ்லாத்துடைய எதிரிகள்லாம் தாக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்க இருந்தீங்க. இப்போ இவர் சலாத் சொன்ன இவர் முஸ்லீம் இல்லைன்னு கொண்டுட்டீங்க. ஃபமன்னல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிஞ்சான். அதனால திருப்பி அல்லாஹ் சொன்னான், ஃபதபையனூ, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஜிஹாத் பண்ண போறீங்க, தெளிவுபடுத்திக்கிறீங்க, அவசரப்படாதீங்கன்னு அல்லாஹ் என்ன செய்யறான்
சொல்லி வசனத்தை இறக்குறான். இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக தான் இருக்கிறான் எல்லாம் சொல்றான். அவங்க நம்ம விளங்கணும், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அந்த விஷயங்கள்ல அவசரமாக நாம ஈடுபட்டோம்னு சொன்னா ஏற்படுகிற விபரீதம் என்ன? இந்த தொழுகையில அவசரப்படுறோம், அந்த தொழுகை ஏற்று விடக்கூடாது, அது முனாஃபிக்குடைய தொழுகை, அவன் தான் பெரிய திருடன் மார்க்கம் சொல்லுது. துவாவில் அவசரப்பட்டா அல்லாஹ்வுக்கு அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், கிடையாது. பேச்சில் அவசரப்பட்டா அதனால ஏற்படுகிற விபரீதம் என்ன? அல்லாஹ்வுடைய கோபம் உண்டு, சாபம் உண்டு, மக்கள் தெரிவிப்பாங்க, என்னன்னா இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், சமூகத்தில் அவங்க மோசமானவனா இருப்பான். நான் ஒருத்தர் சரியா பயப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விடுறாருன்னா அவர் தான் சமூகத்திலே மிக மோசமான ஆள் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். நம்ம வாகனத்திலே வேகமா போறோம் அவசரப்பட்டு, அதனால் ஏற்படுற விபத்துகளை சந்திக்கிறோம், உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, உடல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்கிறோம். அதனால பொருளாதார ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விபரீதங்களை எல்லாம் நம்ம சில சமூகத்தில் பார்க்கிறோம். இங்க சகாபாக்கள் அவசரப்பட்டதுனால ஒரு பூமியை கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரியான அவசரம் மார்க்கம் செய்து தடை செய்திருக்கிறது கூடாது. இரண்டாவது, மார்க்கத்தினுடைய அம்சங்கள், சில அம்சங்கள் இருக்குது. சட்ட திட்டங்களாக இருக்கலாம், அதாவது நடைமுறை இபாதத்துகளாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், பண்பாடுகளாக இருக்கலாம், ஒழுக்க விளிமைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி மார்க்கம் வரையறுத்த விஷயங்கள். இந்த விஷயங்களை தீவிரமாக செய்ய வேண்டும். எதுக்கு முன்னாடி? மரணம் வருவதற்கு முன்னாடி அதை தீவிரமா செய்யணும். எந்த நேரத்தில்? மரணம் வருவதற்கு முன்னாடி. எந்த நேரத்தில்? அந்த நேரத்தில், அந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் தீவிரமாக செய்யணும். அதுக்கு பிறகு முசாரா. இதை மார்க்க அங்கீகரிச்சிருக்கு. மார்க்கத்தினுடைய அம்சங்களை மரணம் வருவதற்கு முன்னாடி எந்த இபாதத்தை, எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? தீவிரமா செய்யணும். அதுக்கு பேர் அரபில முசாரா. அதுக்கு மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது, அதை செய்ய சொல்லியிருக்கு. எப்படி பாருங்க, உதாரணத்துக்கு தப்பு பண்ணிட்டோம், தவறு செஞ்சிட்டோம் மனுஷன் அடிப்படையில், அவசரப்படக்கூடாது மார்க்கம் சொல்லியிருக்கு. அதனால கொஞ்சம் லேட்டா மன்னிப்பு கேட்டுக்கலாம், நிதானமா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்க என்ன பண்ணணும்? தப்பு செஞ்சிட்டா உடனே அல்லாஹ் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும், அதுல விரைய வேண்டும், அதுல தீவிர காட்டணும் மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இந்த வகையான தீவிர காட்டுதலை, இந்த வகையான விரைதலை மார்க்கம் முசாரா என்று சொல்கிறது. அதை மார்க்கம் அங்கீகரிக்கிறது. அது சிறப்பிற்குரிய ஒரு அம்சமாக மார்க்கம் பார்க்கிறது. சூரா ஆல இம்ரான்ல 133வது வசனம் அல்லாஹ் சொல்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். சாரிஉ முசாரா என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்த கட்டளை போடுறான். அல்லாஹ் விரைந்து செயல்படுத்துங்கள், விரையுங்கள் அல்லாஹ். எதை பக்கம் விரையணும்? உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, இந்த தப்புக்கான பிராயச்சித்தத்தை நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் ரெடியா இருக்கான், மன்னிப்பு தருவதற்கு தயாரா இருக்கான். தப்பு செஞ்சிட்டீங்கல்ல, அந்த தப்பிலிருந்து தப்பிப்பதற்கு தீர்வு என்ன? மன்னிப்பு கேட்கிறது. அந்த மன்னிப்பை லேட்டா காதீங்க, உடனே கேளுங்க மார்க்கம். மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள்னா என்ன அர்த்தம்? தப்பு செஞ்சிட்டீங்க, உடனே மன்னிப்பு கேளுங்க மார்க்கம் சொல்லுது. உடனே மன்னிப்பு கேளுங்க, தாமதப்படுத்தாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅத்பிஇ ஹஸரத்த ஸய்யிஆ, ஒரு தீமையை நீங்க செஞ்சிட்டீங்களா உடனே ஒரு நன்மையை செஞ்சிருங்க மார்க்கம் சொல்லுது. ஒண்ணு உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள் என்றால் உடனே மன்னிப்பு கேளுங்க, அதை தாமதப்படுத்தாதீங்க. அல்லது அந்த தீமையை போக்குவதற்கான ஒரு நன்மையை உடனே செஞ்சிருங்க மார்க்கம் சொல்லுது. தப்பு பண்ணிட்டீங்களா, அந்த தப்பை போக்குறதுக்கான பரிகாரம் உண்டு, அதை உடனே செஞ்சிருங்க மார்க்கம் சொல்லுது. இரண்டாவது, உங்க ரப்பினுடைய ஜன்னாவின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள். சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் அர்த்தம் சொர்க்கம் போறது
பாதிரு பில் அமால், அமல்களை தீவிரப்படுத்துங்கள் மார்க்கம் சொல்லுது. வேகமா சரி, அதாவது முன்னாடி சொன்னமா இல்லையா, அமல விரைந்து செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த நேரத்தை செஞ்சீங்கன்னு சொல்லுது பாருங்க. அதே நேரத்தில் அந்த நேரத்தை செய்யும் பொழுது வரப்போகிற மீறி சட்டத்திட்டங்களை பேணாம பண்றதுக்கு அதெல்லாம் அது பண்ணக்கூடாது. அது நல்லா நினைக்கிறேன். அந்த தொழுகை இருந்தா தொழுகையை லேட் பண்ணாதீங்க. தொழுகை நேரத்தில் தொழுகையை செஞ்சிருங்க, அதை விரைந்து செய்யுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. இப்ப அல்லாஹ் அதெல்லாம் சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய ரப்பு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உடனே உங்க ரப்பு கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதை விரைந்து செய்யுங்கள். சொர்க்கம் இருக்கிறது ரெடியா தான் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான அமல்களை மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்குது. அந்த அமல்களை தீவிரப்படுத்துங்கள், அந்த அமல்களை செய்வதை நீங்க என்ன செய்யுங்க, விரையுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் சூரா பக்ராவுல 147வது வசனம், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளில் முந்துங்கள். ஃபஸ்தபிகூன் அல்லாஹ் சொன்னான், முந்துங்க. ஒருத்தருக்கு போட்டி போட சொல்லுது மார்க்கம். நன்மையை செய்யறதுக்கு போட்டி போட சொல்லுது, அதுல தீவிரம் காட்ட சொல்லுது, அது விரைந்து நீங்கள் செய்யுங்கள் என்று மார்க்கம் சொல்லிக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 5970வது நபிமொழி, என்னென்ன விஷயங்கள்ல நாம தீவிரம் காட்டணும், அவசரம் இல்லாம அவசரப்படாம தீவிரமா செயல்படுறது, விரைந்து செயல்படுவது என்னென்ன விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேக்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்த அமல் எது அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவது, தொழுகைய அந்த நேரத்தில் தொழுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ஐயில் பிறகு எது கேட்டோம்? நான் கேட்டேன், பிர்ருல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. சும்மா ஐயி பிறகு எது நான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது. அப்ப சொல்ல 3 தான் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன். இன்னும் நான் கேட்டுட்டே இருந்தேன்னா இன்னும் ரசூலுல்லாஹ் கூட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பார்க்கணும், தொழுகையை அந்த நேரத்துல தொழுவதற்கு பேரு முசாரா, அந்த நேரத்தில் தொழுகணும், அதை விரைந்து செய்யணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லிடுது. பாங்கு சொன்னா விரைந்து பள்ளிவாசலுக்கு வாங்க, இக்காமத்து சொன்னா நிதானமா வாங்க. பாங்கு சொன்னா விரைந்து வாங்க, அந்த விரைதலை மார்க்கம் அங்கீகரிச்சிருக்கு. சரிங்களா? அதே நேரத்துல தொழுகையில் அவசரம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ தொழுகையை அந்த நேரத்துல அந்த வக்துல செய்வதற்கு பெயர் முசாரா, விரைந்து செய்யுங்கள், அதை தீவிரப்படுத்துங்க, அதை மார்க்கம் அங்கீகரிச்சிருக்கு. ரெண்டாவது ஜும்மா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரா ஜும்மால 9வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பை'. ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால், ஜும்மாவுக்கு தொழுகைக்கு அழைக்கப்பட்டீங்கன்னா ஜும்மா நாள்ல இறைவனை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து வாருங்கள், வேகமா வாங்க மார்க்கம் சொல்லுது. வியாபாரத்தை விட்டுடுங்க, அதான் தாலிக்கும் கையுள்ளதும் நீங்க விளங்கினீங்கன்னா அதான் சிறந்தது. அப்ப இங்க மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஜும்மாவுக்கு சீக்கிரமா வாங்க, அதுல நீங்க தீவிரம் காட்டுங்க, விரைந்து வாருங்கள் என்று சொல்லுது. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாங்கினா என்ன அர்த்தம்? இமாம் மெம்பர் படியில ஏறுவதற்கு முன்னாடி வந்துருங்க, அதுக்கு தீவிரம் காட்டுங்க, அதுக்கு நீங்க போட்டி போடுங்க. ஏன்னா 5 கேட்டகரி மார்க் நம்ம சொல்லுது. 5 கேட்டகரி இமாம் மெம்பர் படியில ஏறுவதற்கு முன்னாடி வரை 5 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு? என்ன நன்மை அவங்களுக்கு? ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. இரண்டாவது ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை. மூணாவது கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை. நான்காவது கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை. அஞ்சாவது கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை. இது எதுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா, அமல்களில் தீவிரம் காட்ட சொல்லுது. குறிப்பா ஜும்மா தொழுகைக்கு சீக்கிரமா வாங்க, விரைந்து வாருங்கள், அந்த விரைந்து வருவதை மார்க்கம் அங்கீகரிச்சிருக்கு. அதனால இந்த 5 கேட்டகரியை சொல்லுது. இதை மார்க்கம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி நோன்பு சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 1957வது நபிமொழி சஹீஹுல் ஸாஹிஹ் அஸ்-ஸாஹிஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
லா யஸாலு நாசு பிகைர் மா அஜ்ஜலு அல்-ஃபித்ர், மா அஜ்ஜலு அல்-ஃபித்ர். இங்க அஜல் என்ற அஜலா என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. இது இந்த நம்ம முன்னாடி ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும் பொழுது இந்த அஜலா என்ற வார்த்தை பெரும்பாலும் தீமைக்கு பயன்படுத்தப்படும். முசாரா என்ற வார்த்தை பெரும்பாலும் நன்மைக்கு பயன்படுத்தப்படும். ஆப்போசிட்டா இந்தியா ஒரு இடத்துல முசாரா என்பது தீமைக்கு பயன்படுத்தப்படும். ஏதாவது ரொம்ப நேரம் அஜலா என்பது நன்மைக்கு பயன்படுத்தப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா யஸாலு நாசு பிகைர், மக்கள் நன்மையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். மா அஜ்ஜலு ஃபித்ர், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம், நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தும் காலமெல்லாம் நன்மையில் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? சீக்கிரமா நோன்பு திறக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த பேருதல் என்ற அடிப்படையில சூரியன் 6 மணிக்கு மறைதான் திறந்துரு, வெளிச்சமா இருக்குது, 6 மணிக்கு மறைந்து நம்ம பார்க்கிறோம், டைம் தெரியும் நமக்கு. ஆனா இன்னும் சூரிய வெளிச்சம் இருக்கிறது, சூரியன் மறைஞ்சாச்சு, ஆனா சூரிய வெளிச்சம் இருக்கு, இருட்டு ஆகல. இப்ப என்ன சொல்றாங்க? அதான் ஒண்ணு இருட்டாவலையே, சூரியன் மறைஞ்சிருக்கு, இருட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பேருதல் அடிப்படையில 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா தொடரக்கூடியவங்க பார்க்கலாம். இது என்ன செய்யாது கூட, சூரியன் மறைஞ்சிட்டா வெளிச்சமா தான் பிரச்சனை திறந்துருங்க, இது அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் இருக்கிறார்கள். அப்போ நோன்பு என்ன செய்யணும்னு சொன்னா, நோன்பு திறக்கிறத தீவிரப்படுத்தும், டைத்துக்கு முன்னாடி திறக்கிறத அது கூட. அதே நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் செய்யாம முன்னாடி செய்யறதுக்கு பேர் என்ன பேரு? அஜலா, அவசரப்பட்டு செய்யறது, அது கூட. அதே நேரத்தில் நன்மையான காரியத்தை அந்த டைத்துல செய்யாம லேட்டா செய்யறது, அதுவும் கூட. அந்த நன்மையை அந்த நேரத்தில் தீவிரமா செய்யறது, அதை மார்க்க செஞ்சிருக்கு, அங்கீகரிச்சு. அந்த அடிப்படையில் தான் நோன்பு திறக்கிறத தீவிரப்படுத்துங்க, அந்த டைத்துல கரெக்டா தொடருங்க, தாமதப்படுத்தாதீங்க என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஜகாத் இருக்கிறது, ஜகாத் கொடுக்கறத பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளை எல்லாம் என்ன செய்யறான்னா சொல்லி காமிக்கிறான். அவன் தான் கிளைகள் உள்ள கிளைகள் இல்லாத மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி வரும்பொழுது இதா அஸ்மர வாது ஹக்கவு யௌம ஹசாதி, அந்த மரங்கள் பல மரங்கள் தங்களுடைய பலன்களை பழங்களை தருகிற அந்த நேரத்தில் அதற்கான ஹக்கை அறுவடை பண்ணுகின்ற நாட்களில் கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுவார்கள் அல்லாஹ் தஆலா சொன்னான். அறுவடை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் விவசாயம் பண்றோம், பெரும்பாலும் விவசாயம் அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் இல்லை. விவசாயம் பண்ணும்போது அறுவடை பண்றாங்க, அறுவடை பண்ணக்கூடிய அதே நாளில் அந்த விவசாய பொருளுக்கான ஜக்காத்தை கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். தாமதப்படுத்த கூட, ஜக்காத்தை தாமதப்படுத்தலாமா? பின்னாடி பார்த்துக்கலாம். அறுவடை பண்ணக்கூடிய நேரத்தில் எல்லாம் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அஸ்ஹாபுல் ஐகான் தோட்டத்துக்காரங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அறுவடை பண்ணக்கூடிய நேரத்துலன்னா ஏழைகள்லாம் வருவாங்க, அந்த நேரத்தில் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்துருவாரு. இதுதான் அவருடைய நடைமுறையா இருந்துச்சு. மௌத்தாகிற நேரத்தில் பசங்களை கூட்டிட்டு உபதேசம் சொல்றாரு, பசங்க கேட்கல. இவர் வாப்பாக விவரம் இல்லாத ஆளு, கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணா ஏழைகள்லாம் வருவாங்க, சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு, எந்த விதமான உழைப்பு இல்லாத ஆளுக்கு நம்ம ஏன் உழைப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாளைக்கு தான் அறுவடை பண்ணக்கூடிய நேரம், இன்னைக்கு போய் அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா வயக்காடு ஃபுல்லா எரிஞ்சு கிடக்கு. அப்ப அதை ஒருத்தர் சொல்றாரு, நம்ம வேற வயக்காடு வந்துட்டோம் தெரியுது. இல்லப்பா, அது நம்ம வயக்காடு தான், நம்ம என்ன செய்யல, என்ன சரியில்லை. அப்ப அந்த நேரத்துல கொடுக்க வேண்டிய ஹக்க அவர் மாப்பாக்காரர் கொடுத்தாரு, அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தான். பசங்க கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்க, அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமா அடிச்சு விட்டான். அப்படிங்கிற வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், அறுவடை பண்ணக்கூடிய அந்த ஜக்காத்துக்கு உண்டான பொருளாதாரத்தை அந்த நேரத்தை கொடுத்துருங்க, தாமதப்படுத்தணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரமலான்ல கொடுப்பாங்க. ஒரு வருஷத்தோட ஜக்காத் இருக்கு இல்லையா, வருஷ ஜக்காத், வருஷம்னா இப்ப ரமலான்ல தான் கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் ரமலான்ல கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஷாபான் இருக்கு, அல்லது பின்னாடி ஷவால கொடுத்துருப்பார், துல்காதுல துல்ஹஜ்ல கொடுத்துருப்பார், அல்லது ரமலானுக்கு முன்னாடி ரஜபுலையோ ரபீல் அவ்வலையோ கொடுத்துருப்பாங்க. ரமலான் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூடாது.
ஒரு வருஷம் கணக்கு பண்ணி அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுத்துறோம். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருந்துருமோங்கிற எண்ணம் இருக்கு பெரும்பாலும் மக்கள். நாளைக்கு செய்யலாம் அதான் நம்ம சொல்றோம். மரணம் வர்றதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் அந்த அமலை உடனே செஞ்சிடணும். இப்போ நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெண்களாக இருக்கிறாங்க, சமையல் கட்ட நிற்கிறாங்க, சமையல் ஆகுறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்கு அப்படிதானே. அரிசிக்கு ஒரு டைம் இருக்கு, சாயா போடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு, இஞ்சி தட்டி போடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு, தேயிலை குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. டைம் தாண்டிச்சுன்னா என்ன ஆகும்? அல்லது டயத்துக்கு முன்னாடி கூட என்ன ஆகும்? அரிசி வேகவே இல்லை, அவசரப்பட்டு இறங்கிட்டோம், என்ன ஆகும்? சாப்பிட முடியுமா? பித்தாரு விட்டுட்டோம், எப்படி இருக்கும்? அப்போ திங்க முடியாது அதானே. இப்போ குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகுதான் அந்த மசாலா பொடியை போடணும். ஆரம்பத்தில் போடுவாங்களா? எண்ணெய் காயம், எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகுதான் கடுகு போடணும், எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகுதான் கருவேப்பிலையை போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே கடுகு போட்டா என்ன நடக்கும்? டேஸ்ட் இருக்காது, ஒத்துக்குமா? டேஸ்ட் இருக்காதாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? அதில் அவசரப்படுறது, அதை தாமதப்படுத்துறது கூடாது மாதிரி நம்ம சொல்லுது. அப்போ அறுவடை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கான அக்கறை நிறுத்தணும், கொடுத்துடணும். லேட் பண்ணுறது கூடாது, முன்கூட்டியே பண்ணுறது அது செய்யக்கூடாது, கூடாது மாதிரி சொல்லுது. கடைசியாக ஒரு செய்தி என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன விஷயங்கள், நன்மையான காரியங்கள், இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம்? மறுமையில சொர்க்க போகணும் அப்படிதானே. அந்த மறு உலக வாழ்க்கை வர்றதுக்கு முன்னாடி, அந்த மறு உலகம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன தெரியுமா? என்ன வச்சிருக்கான் அல்லாஹ்? மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத் அப்படிதானே. மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு எப்படியோ அப்படிதானே சொல்றாங்க. மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லிமன் நுரீத் சும்மா ஜகன்னாஹு ஜகன்னம யஸ்லாஹா மதுஹூரா. இந்த உலகத்தை அல்லாஹ் ஆஜிலாங்க, விரைந்து செல்கின்ற உலகம், சீக்கிரமா முடிய போகுது. இப்ப விரைந்து செல்லக்கூடிய உலகத்தை நீ விரும்பலாம் அப்படின்னா என்ன? எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும், சீக்கிரமா கிடைக்கும் நினைக்கிற நன்மைக்கான பிரதிபலன் அல்லாஹ் சொன்னா, எப்ப நன்மைக்கான பிரதிபலன் சீக்கிரமா கிடைக்கும் நினைக்கிறீங்க, அதே மாதிரி நீ செய்யக்கூடிய தீமைக்கான தண்டனையை உடனே நான் தரம் நினைச்ச நீ இருப்பியா? அல்லாஹ் கேட்கலாம். ஒரு நன்மை செஞ்சா உடனே நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்கலப்பா, தீமை செஞ்சதில்லை, அந்த தீமைக்கான தண்டனை இதுதான் சொல்லி தெரியுது, அதை நான் உடனே தந்தா உன் சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நல்லா சொன்னான். அப்போ யார் அவசரமாக அழித்து போகின்ற இந்த உலகத்தை ஆசைப்படுறானோ விரும்புறானோ அவனுக்கு உலகத்துல எல்லாத்தையும் தீவிரமா முடிஞ்சிடும், மறுபடியும் நரகம் தான். அதுக்கப்புறம் அல்லா சொன்னான், ஒமன் அராதல் ஆகிரத்தை வஸஆலஹா ஸஅயஹா வஹுவ முஃமின் ஃபௌலாயிக கான ஸஅயு மஷ்கூரா. அல்லாஹ் சொன்னான், யார் ஆகிரத்து மறுமைக்காக வேண்டி வாழ்கிறாரோ, மறுமையை யார் நாடி அந்த மறுமைக்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ, அமல்களை தீவிரமாக செய்கிறாரோ, அவருடைய முயற்சிக்கு பலன் உண்டு. இறை நம்பிக்கை கொண்ட நிலையில அவர் முயற்சி செஞ்சாருன்னா அதுக்குண்டான பிரதிபலன் நம்ம கொடுப்போம். நல்லா இருக்கா சொல்லி காமிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உலகத்தை வாழும்போது இந்த உலகம் அழிஞ்சிடும், சீக்கிரமா அழிஞ்சிடும். ஏன்னா கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வேக வேகமா நாட்கள் போற மாதிரி தெரியும், நமக்கு வேகமா போகுது அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு அதிக 24 மணி நேரம் தான். என்ன அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது, பொழுதுபோக்கு சாதனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால நேரம் போகிறது தெரியாது. நீங்க பாருங்க, காலையில் நம்ம 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கே போவோம். அன்னைக்கு மாதம் போய் குரானை படிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறம் டைம் ரொம்ப நேரம் இருக்கும், 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கே போகிறது. இப்போ அப்படி இல்லை. இப்போ 6 மணிக்கே செஞ்சுறது, தூங்கிட்டு முடியப்பட்ட கை போட்டு குடிக்க ஊற்றி ஆட்டோவில் தலை காய் செய்வது, காயாமல் இருக்குது அப்படியே டியூஷன் கனி போட்டு அங்கிருந்து நேரம் அப்படியே ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூலில் போய் சாயங்காலம் எக்ஸ்ட்ரா கிளாஸை வச்சு 5 மணிக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் வந்து வர டைம் இல்லாத மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா டைம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நேரம் சீக்கிரமாக போகிற மாதிரி. எதுவாக இருந்தாலும்
நாம என்ன பண்ணணும்? அமல்களை தீவிரப்படுத்தணும், வேகமா செய்யணும். எனவே இதில் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். நம்முடைய இலக்கு மறுமை தான். அவசரமாக செல்கின்ற இந்த உலகத்துல நாம சில விஷயங்கள்ல என்ன செய்யக்கூடாது? அவசரமாக இருக்கக்கூடாது. சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? தீவிரமாக செய்யணும். மார்க்கம் அங்கீகரித்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான காரியங்களை அந்தந்த நேரத்துல என்ன செய்யணும்? நம்ம தீவிரமாக செய்யணும். அதை என்ன செய்யக்கூடாதுன்னா லேட் பண்ணக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. எனவே இதை கவனத்தில் கொண்டு நம்ம சொன்ன விஷயங்களின் அடிப்படையில் இந்த புரிஞ்சு சொன்னா நம்ம அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிடுவோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நம்முடைய செயல்பாடுகளை மார்க்கம் என்னென்ன விஷயங்களை எந்தெந்த நேரத்தில் செய்ய சொல்லிச்சோ அந்தந்த நேரத்தில் தீவிரமாக விரைந்து செய்கின்ற மக்களாக அனைவரையும் ஆக்கிய